ஓம் குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவிழியே தீபம் தீபம். ஓம் குருபதமை காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தேகம் நமது உடல். அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம யோகக்கலை பயில்கின்றோம். இந்த யோகக்கலை பயில்வதற்கு நமக்கு பாக்கியம் வேண்டும். அது உங்களை நாடி பாக்கியம் தொலைக்காட்சியின் மூலமாக வந்துள்ளது. இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் பாக்கியசாலிகள். அது பார்த்தால் மட்டும் போதாது, பயிற்சி செய்தவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஸோ நம்ம தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளாக எப்படி சீராக இயங்குவதற்குரிய முதிரைகள் பார்த்துட்டே வரோம். இன்றைக்கு நாம் பாத எரிச்சல் வரக்கூடாது. நிறைய நபர்களுக்கு பாத எரிச்சல் இது எதனால ஏற்படுதுன்னா, லிவருக்கு சக்தி ஓட்டம் குறையும் பொழுதும், உடலில் உஷ்ணம் அதிகமாகும் பொழுதும், உடலில் பேங்க்ரியாஸ் சுரக்கும் தன்மையில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள், அதை நம்ம சுகர்னு சொல்கிறோம். அந்த மாறுபாட்டின் காரணமாகவும் நமக்கு பாத எரிச்சல் ஏற்படுகின்றது. பாதத்தில் குத்துதல் மாதிரி ஏற்படும். அது இரவு தூக்கம் சரியாக இருக்காது. நமக்கு இரவு நல்லா ஆழ்ந்த நித்திரை வரும். ஆனால் அந்த பாத எரிச்சல் நமக்கு தூக்கம் விடாமல் நம்ம அப்படியே ஒரு தூக்கத்தில் சென்று விடுகின்றோம். அப்போ காலையில் முழிக்கும் பொழுது நமக்கு ஒரு கண் எரிச்சல் இருக்கும். இரவு நல்ல ஆழ்ந்த நித்திரை இருந்தால் தான் மறுநாள் காலை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதற்கு தான் இரவு ஓய்வுனே கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பாத எரிச்சல் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 அற்புதமான முத்திரைகள் செய்ய போகிறோம். பிராண முத்திரை, வருண முத்திரை. இந்த 2 முத்திரையை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. உடம்புல கணையத்தினுடைய இயக்கம் சீராக இருக்கும். பேங்க்ரியாஸும் கரெக்டாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கும். உடல் உஷ்ணம் சமமாகும். எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா திசுக்களுக்கும், செல்களுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக கிடைக்கும். கிராஜுவலாக 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். மற்ற நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஒரு மண்டலத்தில் உங்களுக்கு கிராஜுவலாக அது கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி, உறக்கத்திலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவு, நல்ல பசிக்கும் பொழுது பசியறிந்து உணவு உண்ணக்கூடிய பழக்கம், இரவு 9:30 காலை 3 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக பாத எரிச்சலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். ஒரு 5 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளெழுக்கும் போது அப்டாமன் வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிறோம். இப்போ பிராண முத்திரை பண்ண போகிறோம். கை முன்னாடி வச்சுக்கோங்க. மோதிர விரல், சுண்டு விரல் அதனோட மேத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. பிராண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். கால் பாதம் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். கால் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். லிவருக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை முன்னாடி வச்சுக்கோங்க. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. வருண முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கையப்படி மடியில் வச்சுக்கோங்க. பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கால் பாத நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். கால் பாத எரிச்சல் அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3 வேளை சாப்பிடுவதற்கு முன்பாக. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி நிறைய நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எவ்வளோ பேர் பாத எரிச்சலுக்கு பலவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தும்
குணமாகலைன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையோடு இந்த 2 முத்திரைகளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 வேளை பயிற்சி பண்ணுங்கள். இரவு படுக்கும் பொழுது அந்த மாதிரி பாத எரிச்சல் உள்ளவங்க சுத்தமான தேங்காய் எண்ணெயை நல்லா பாதத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா தேய்ச்சி விட்ருங்க. கால் விரல்களெல்லாம் தேய்ச்சி விட்ருங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே உறிஞ்சிடும் அது அப்படி. அப்புறம் இந்த முதிரை ஒரு 2 நிமிஷம் பண்ணிவிட்டு அப்படி படுத்துக்கோங்க. 48 நாட்கள் இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.